ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு புத்திசாலி வணிகர் வசித்து வந்தார். அவர் தனது பொருட்களை அருகிலுள்ள நகர சந்தையில் விற்று வந்தார். அவர் தனது பொருட்களை கழுதையின் முதுகில் சுமந்து செல்வது வழக்கம். வியாபாரி கழுதையை விரும்பி கவனித்துக் கொண்டான். ஆனால் கழுதை கிராமத்திலிருந்து சந்தைக்குச் செல்ல வியாபாரியும் கழுதையும் ஒரு ஆழமற்ற ஓடையை கடந்து செல்ல வேண்டியிருந்தது. ஒரு நாள் வியாபாரி ஒரு பெரிய உப்பு மூட்டையை கழுதையின் முதுகில் ஏற்றி சந்தைக்கு கொண்டு சென்றபோது கழுதை ஒரு தந்திரத்தை நினைத்தது. அவர்கள் தங்கள் பயணத்தைத் தொடங்கி விரைவில் ஆழமற்ற ஓடைக்கு வந்தனர். ஓடையின் நடுப்பகுதியை அடைந்ததும் கழுதை தனது முழங்கால்களை வளைத்து தனது முதுகைத் தாழ்த்தியது. இதனால் நீர்மட்டம் சாக்கு வரை வந்தது. தண்ணீரில் உப்பு கரைந்து வெளியேறியது. கழுதையின் சுமை மிகவும் இலகுவானது. ஆனால் கழுதையின் தந்திரத்தால் வியாபாரி தனது தொழிலில் பெரும் நஷ்டத்தை சந்திக்க நேரிட்டது. அடுத்த நாள் வியாபாரி கழுதையின் முதுகில் இதே போன்ற ஒரு சாக்குப்பையை ஏற்றினார். ஆனால் இந்த முறை அதில் உப்புக்குப் பதிலாக பஞ்சு இருந்தது. ஓடையை அடைந்ததும் கழுதை மீண்டும் அதே வித்தையை விளையாட நினைத்தது. குனிந்து சாக்கில் தண்ணீர் புகுந்தது. ஆனால் காய்ந்த பருத்தியை விட ஈரமான பருத்தி அதிக எடை கொண்டதாக இருப்பதால் கழுதையின் சுமை முன்பை விட அதிகமாக இருந்தது. அவர் இந்த கனமான சுமையை மீதமுள்ள வழியில் சுமக்க வேண்டியிருந்தது. இவ்வாறு வியாபாரியின் புத்திசாலித்தனத்தால் கழுதைக்கு உரிய தண்டனை கிடைத்தது.